அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? விஜய் அவர்கள் நேத்தி கரூர் சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அத ஒரு அரசு பள்ளியில லைவ் பண்ணியிருந்தாங்க. அந்த அரசு பள்ளி மாணவர்கள்லாம் உட்கார்ந்து பார்க்குற மாரி ஒரு வீடியோ வந்து நேத்தி மதியமே நேத்தி காலையிலேருந்தே அந்த ஸ்கூல்ல லைவ் போயிருக்கு போல. ஸோ நேத்தி மதியமே அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்ம கடுமையான விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருந்தோம். தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் யாரா இருந்தாலும் இத மாரியான விஷயங்கள நிறுத்திக்கணும். தலைமைக்கு கெட்ட பேர் வர மாதிரி கீழே இத மாதிரியான செயல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு விஜய் அவர்கள பிடிக்கும், நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட இடத்த நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு அரசு பள்ளியில கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட இந்த விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை வந்து லைவ் போடுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இத கீழ இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். தலைமையும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதனால இத மாரியான விஷயங்களால தாவேகா தலைமைக்கு நெறைய கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அந்த விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருந்தோம். கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பள்ளியில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல் நடவடிக்கை அப்படிங்கறத யார் மேல எடுப்பாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் மேல தான் எடுப்பாங்க. தலைமை ஆசிரியர் மேல தான் எடுப்பாங்க. சோ இந்த சம்பவம் நடந்த அந்த பள்ளியில இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இப்போது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்திருப்பதாக அந்த அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அந்த தலைமை ஆசிரியர் விஜய் அவர்கள் மேல பெரிய மரியாதை, ரசிகர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இல்ல விஜயோட அரசியல் மேல வேணாலும் அவருக்கு ஈடுபாடு இருக்கலாம். அதுல இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அதை பள்ளிக்கு கொண்டு வர்றது, பள்ளி மாணவர்கள் மத்தியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். அவருடைய வீட்டுல உட்காந்து அவங்க பசங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கிறது, இல்ல வீட்டுல விஜயோடைய போட்டோ இவ்வளவு பெருசு ஃப்ரேம் போட்டு வைக்கிறது அந்த தலைமை ஆசிரியர் பண்ணியிருந்தா யாரும் கேட்க போறது கிடையாது. பட் இத மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. ஸோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ தாவேகா தலைமையே சஸ்பெண்ட் அப்படிங்கிற தாவேகா அரசு தமிழ்நாடு அரசே இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கையை நம்ம வரவேற்கிறோம். இன்னும் நிறைய பேர் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம அரசு பொறுப்புல இல்லாதவங்க, அரசு பதவியில இல்லாதவங்கலாம் திடீர்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பள்ளிகள்ல மட்டுமே நிறைய நடக்குது. பள்ளிகள்ல போயிட்டு நாங்க விசிட்டிங் வந்திருக்கோம், அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றது, தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம தன்னுடைய சொந்தக்காரன் அந்த பதவியில இருக்கான், தன்னுடைய சொந்தக்காரர் அமைச்சரா இருக்காரு, தன்னுடைய சொந்தக்காரர் எம்எல்ஏவா இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில போயிட்டு கண்ட இடத்த அதிகாரத்தை பயன்படுத்துறது, இத மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சோ இத மாதிரியான விஷயங்களையும் தாவேகா அரசு களையெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். மேல இருக்கவங்களும் தப்பு நடந்தா அது கட்சிக்காரங்க, இவங்க வேண்டியப்பட்டவங்க, முக்கியமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த இடத்த தமிழ்நாடு அரசுக்கு வச்சுக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திருமாவளவன் அவர்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நம்ம வேணும்னே திருமாவளவனை அட்டாக் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர் மேலேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ அந்த ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாவேகா அரசுக்குள்ள திருமாவளவன் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவர் கூப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் நம்பக்கூடாது, ரொம்ப ஆபத்தான ஆளு, எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு அவருக்கே தெரியாது. பாவம், அவருக்கு தெரிஞ்சா நம்ம ஏதாவது சொல்லலாம், அவருக்கே தெரியாத மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிர்ந்து போயிடுவீங்க. பயணிக்கிறது நம்ம தாவேகா கூட்டணிக்குள்ள பயணிக்கிறாரு. அமைச்சரவை கொடுத்திருக்கிறது அப்படின்னா தாவேகா கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக இந்த தேர்தல்ல இந்த தோத்து போனாங்கல்ல, அதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அது நடந்திருக்கவே கூடாது. தேர்தல்ல திமுக தோத்தது நடந்திருக்கவே கூடாதான். அடுத்து ஒண்ணு வர அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அதிமுகவுக்கு ஒரு பரிதாப நிலை வந்திருக்குல்ல, இத மாதிரி இந்த கலைஞ்சு போறது அப்படி இப்படிலாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் உருவாயிருக்குல்ல. சோ இத மாதிரியான ஒரு சூழலும் உருவாயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு. இது நம்ம இதுல இருந்து என்ன கேட்க வரோம், என்ன தோணுது அப்படின்னா, 50 வருஷமா தமிழ்நாட்டை இந்த திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஆண்டாங்க. சோ இதுல ஒரு 20-25 வருஷமா நம்ம திருமாவளவன் இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இந்த பக்கம்னு மாத்தி மாத்தி கூட்டணியில தான் இருக்காரு. 50 வருஷத்துல 25 வருஷமா கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவரு நான் ஒரு சமூகத்துக்காக தான் நான் போராடுறேன், இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக தான் நாங்க நிக்கிறேன்னு சொல்றாருல, இந்த ரெண்டு கட்சி கிட்ட இருந்தோம் என்னத்தை இவரால ஃபைட் பண்ணி வாங்கிட முடிஞ்சது? இந்த மக்களை மேம்படுத்த இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்ததை தாண்டி, இவரு அந்த அதிகாரத்தை என்ஜாய் பண்ணதை தாண்டி அந்த மக்களுக்காக இந்த திமுக இந்த அதிமுக கிட்ட இருந்து என்னத்தை கேட்டு வாங்கிட்டாரு. ஆனா வரலாற்றுல முதல் முறை இத மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குங்கிற ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இன்னும் திமுக தோத்திருக்க கூடாது அப்படின்னா, திமுக தோத்திருக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா
தாவேகா ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இங்க உட்கார்ந்துட்டு நீங்க அப்படி பேசுவீங்களா? இதே திமுக கூட இருந்துகிட்டு நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குலாம் வேணாம். திமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டு திமுகவை நீங்க இத மாரி ஒரு முறையாவது தைரியத்தோட விமர்சிச்சிருப்பீங்களா? அது என்ன தாவேகா கூட மட்டும் இருந்துகிட்டு இருக்கிறது இங்க, சோறு திங்கிறது இங்க, ஆனா விசுவாசம் அங்க அப்படிங்கிறது எவ்வளவு கடுப்பா கடுப்பா இருக்குல்ல. சோ அத திருமாவளவனுடைய பேச்ச நான் அத மாரி தான் பார்க்கிறேன். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுக்கு எது பேசினாலும் ஒரு காரணம் இருக்கும்ல. எங்கேயாவது யாராவது ஒரு காயம் ஏற்படுத்தியிருக்கணும். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும்ல. சோ அப்படி என்ன ஏன் திருமாவளவன் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அப்படி மாத்தி மாத்தி பேசுறார் அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்கிறப்போ, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, அவருடைய பேர் அப்படிங்கிறது அடிபடுது. அடிபடுதுன்னா தப்பா அடிபடல. ஜான் ஆரோக்கியசாமி யார் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து தாவேகாவுடைய பின்புலமா இருந்து செயல்படக்கூடியவர். 2016 எலெக்ஷன்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் எடுத்தாங்க நம்ம பாமகவுல இருந்து. சோ அப்போ பின்னாடி இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஹெட்டா வேலை பார்த்தது அப்படின்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். சோ ஆனா பட் இந்த அமைச்சரவையில பாமக உள்ள வரல. நம்ம திருமாவளவனை வச்சுட்டாங்க. எல்லாம் நடந்துருச்சு. ஓகே தான். பட் அதுக்கப்புறம் திருமாவளவன் இத மாரி மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இஷ்டத்துக்கு அடிச்சு விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், குழப்பவாதி மாரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஜான் ஆரோக்கியசாமி நம்ம பாமக கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினாரு. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் அன்புமணி ராமதாஸை போய் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸும் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு இந்த விஷயத்துக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சாங்க தாவேகா அரசுக்கு. சௌமியா அன்புமணி அவர்களுமே பாராட்டு தெரிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு தாவேகா அரசு உதவுது, இன்னும் இறங்கி உதவணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வச்சாங்க. இப்ப ரீசெண்டா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களை போயிட்டு நம்ம அன்புமணி ராமதாஸ் சந்திச்சாங்க. சோ இந்த சந்திப்பு எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கிறதுக்கு ஒரு அப்படியே ஏதோ சாதாரண ஒரு சந்திப்பு, அரசியல் சந்திப்பு மாதிரி தெரிஞ்சாலும், அதாவது ஏதோ மக்களுக்கான சந்திப்பு மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் சந்திப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதாவது திருமாவளவன் இதை மாதிரி பண்ணார் அப்படின்னா, ரொம்ப ஓவரா திமுக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, திமுகவை தான் நான் கட்டிக்கிட்டேன், அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணார் அப்படின்னா பாமகவை உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி பாமக கூட ஜான் ஆரோக்கியசாமி அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கிறதுனால, அன்புமணி ராமதாஸுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால, ஸோ நாம வந்து பாமக உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நகரும் தாவேகாக்குள்ள நடந்துட்டு இருக்கான். ஸோ சௌமியா அன்புமணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்து இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஆனா பாமக கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறதுனால, சோ பாமக உள்ள வந்தாங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோட இருப்பாங்க. இங்க இருந்துகிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குறது, இல்ல அதிமுகவுக்கு சொம்பு தூக்குறது, அது மாதிரி வேலையை பார்க்க மாட்டாங்க. சோ இவங்க பக்கம் நம்ம போகலாம். திரும்ப ஏதாவது ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த பக்கம் போலாம். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து தாவேகாக்குள்ள போயிட்டு இருக்கான். ஜான் ஆரோக்கியசாமி தான் திருமாவளவன் அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு இதை இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்ததும் மனுஷனுக்கு ஏத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இவர் ஒழுங்கா இருந்தாருன்னா வந்தோம், ஒரு ஆட்சிக்குள்ள வந்தோம், நமக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது, அமைச்சரவை கொடுக்கப்பட்டது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருந்தாங்கன்னா இத மாதிரி ஒரு எண்ணமே தாவேகாவுக்கு தோணி இருக்காது. நீங்க ஒருத்தவங்களை முதுகுல குத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே உங்க முதுகுல குத்துறதுல தப்பு கிடையாது. சோ அத மாதிரியான ஒரு பிளான் தான் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ திருமாவளவன் தாவேகா முதுகுல குத்தலாம் அப்படின்னு நேரம் பார்த்துட்டு இருந்த டைம்ல அதுக்கு முன்னாடியே தாவேகா திருமாவளவன் முதுகுல குத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவானதுனால தான் இப்ப திருமாவளவன் அப்படியே பதட்டம் ஆயிட்டு அப்படியே பதறிக்கிட்டு திமுகவுக்கு திரும்ப சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பட் அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். கணக்குகள் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு கூட மாறலாம். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.